சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஐயா பற்றி பேசணும்னா நான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கணக்கம்பட்டியாரால் நிறைய பேர் பலம் நடந்திருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு கஷ்டம்னு வந்தால் தான் நம்ம கோவில் பக்கமே போகிறோம். கஷ்டமே இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு வராமல் இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்காம இருக்கட்டும், திருமணம் ஆகாமல் இருக்கட்டும், நோய் நொடியாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பழனி கணக்கம்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகபட்சம் 21 நாளையில் சரியாகிவிடும். இன்னைக்கு என் பொண்ணுக்கு சரியாக வரனே அமைய மாட்டேங்குது, என் பையனுக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது, வர்ற ஜாதகம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, வர்ற ஜாதகம் எல்லாமே பொருத்தம் இல்லாமல் இருக்குது, பொண்ணுக்கு வயசு அதிகமாகுது, பையனுக்கு வயசு அதிகமாகுது, ஆனால் இன்னும் ஜாதகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு 5 நிமிஷத்து வீடியோ பாருங்கள். இது எல்லாமே என்னுடைய உண்மை சம்பவத்தை மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணி வருது. பழனி கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு போங்க. ஐயனுடைய பீடத்தில் மனசார நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் பையனுடையோ இல்லை உங்கள் பிள்ளையோட ஜாதகத்தை ஐயனுடைய ஜீவ சமாதியில் வச்சு நல்லா பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க. பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். ஆதார் கார்டை கொண்டுட்டு போங்க. ஐயோடைய ஜீவ சமாதியில் நைட்டு தங்கிக்கோங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3 to 4 வந்து உங்களுடைய பொண்ணோட ஜாதகம், உங்கள் பையனுடைய ஜாதகத்தை ஐயனுடைய பிரிஞ்சு மரத்தில், ஐயனுடைய ஜீவ சமாதி பக்கத்தில் பிரிஞ்சு மரத்தில் ஜாதகத்தை வச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வச்சு வேண்டிட்டு வாங்க. அதிகபட்சம் 21 நாளில் நல்ல ரீசன் வந்துடும், நல்ல வரன் அமையும். ஐயன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளி உருவத்தில் ஐயன் உங்கள் வீட்டுக்கு காட்சி அளிப்பார். எங்கள் வீட்டுக்கு ஐயனை எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு ஐயன் வந்து எங்களை தேடி வந்துடுவார். அவரும் எங்களை கூப்பிட்டுருவார், ஏடா நீ இன்னும் வரலையே, ஜீவ சமாதி இன்னும் வரலையே சொல்லி எங்களை கரெக்டாக கூப்பிடுவார். நாங்களும் அந்த இடத்துக்கு போயிடுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு பின்னாடி ஐயனுடைய தீவிர பக்தர், ஐயனுக்குள்ளேயே நிறைய நாள் ட்ராவல் பண்ணவர் ராஜவர்மன். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி போவார், ஐயனுடைய ஜீவ சமாதியில் உட்காருவார். அவர் மேலே மட்டும் அந்த வெட்டுக்கிளி கரெக்டாக மேலெல்லாம் வந்து இதாகும். அதை வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அங்கே உள்ள பைரவர், அதுக்கு பிஸ்கட் ஏதாச்சும் போட்டுவாங்க. அதுவும் வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து உக்காந்துடும். ஐயனை எப்படியெல்லாம் உங்கள் மேலே காட்சியளிப்பார் தெரியுமா? வெட்டுக்கிளி உருவத்தில் வருவார், பட்டர்ஃப்ளையில் வருவார். பைரவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஐயனை உங்கள் உருவத்தில், அவருடைய உருவத்தில் வந்து உங்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போய் மனசார வேண்டிக்கோங்க. ஏங்க நம்ம அம்மா அப்பா வீடுங்க, நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் கணக்கு பார்ப்பீங்களா? இல்லைல்ல. நாளை கிழமை எதுவுமே கிடையாது. எல்லா நாளும் நம்முடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போகிற நாள் உகந்த நாள் தான். ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. மனதார உங்களோட பொண்ணோட பையனோட ஜாதகத்தை வச்சு 2 சொன்ன கண்ணீர் விட்டு வேண்டிடுவாங்க. ஐயனே உங்களை நம்பி வந்துட்டு என் பிள்ளைக்கு நல்ல வரன் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிடுவாங்க. கண்டிப்பாக ஐயன் நல்ல மாப்பிள்ளை அமைத்து கொடுப்பார். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.